இங்கே நாம் மாவட்ட வாரியம் பிரிக்கப்பட்ட மாவட்ட வாரியாக நாம் வந்து அந்த மாவட்ட செயலாளர்களுடைய தலைமையில் வந்து அந்த கூட்டத்தை முடிக்க வச்சு அந்த மாவட்ட கூட்டங்களில் நீங்கள் என்னைக்கு இப்போ நம்ம இடையில நம்ம தேதி குறிப்பிடிச்சோம் நம்ம விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 27 மாவீரர் நாள் நிகழ்வை பொதுக்கூட்டமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெவ்வேறு மாவட்டங்களிலும் நடத்துவது என்பது வழக்கம். தமிழீழ விடுதலைக்காக வீரச்சாவடைந்த அந்த தியாகிகளுக்கு, அந்த மாவீரர்களுக்கு சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை, சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலை என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து களமாடி வருகின்ற விடுதலை சிறுத்தைகள் அவர்களை நினைவுகூர்கின்ற வகையில் தமிழீழ தேசத்தை அடைவதற்காக வீரச்சாவடைந்த அந்த மாவீரர்களை நினைவுகூர்கின்ற வகையில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியர் திருமாவளவனுடைய தலைமையில் இந்த பொதுக்கூட்டம் ஆவடியில், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் நடத்துவதென தலைவர் அவர்கள் வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நவம்பர் 27 என்பது ஒரு மிகப்பெரிய மக்கள் திரள் பொதுக்கூட்டமாக மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வாக அதை நடத்துகின்றோம். முதல் முறையாக தமிழ்நாட்டில் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய படத்தை, அவருடைய திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வாக தமிழ்நாட்டில் முதல் நிகழ்வாக விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிறோம். ஆகவே பொதுமக்கள் அத்தனை பேரும், தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்த விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அன்புடன் அழைக்கிறோம். வன்னியரசு துணை பொதுச் செயலாளர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.